மாலை வேளையிலே உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய இவர் பேர் முடிச்சது தெரியாது. இங்க வந்து கான்பாய்கள் தான் கேட்பேன். அதாவது இவர் வந்து இது முன்னாடி எங்க அப்பா வேலை செஞ்சாருங்க. அதாவது மகன் தந்தை காட்டுவதவி இவன் தந்தை இன்னொரு சொல்லுவாங்க. அவன் அப்பாட வந்து ரொம்ப இனிமையானவர். ஒரு அலுவலக வந்து அந்த எல்லையை தாழக்கூடாது. ஒரு கேட் வச்சிருப்பாங்க. நம்ம ஆபீஸில் வந்தோடனே வாங்க உள்ள கூட்ட வரைப்பார். இது சொந்த வீடு மாதிரி. நான் அன்புக்கு சொல்ல வரலாம், உள்ள வரக்கூடாது, வந்து உட்காந்து எழுதி சொல்லுவார். அடுத்ததாக அதாவது ஒரு 5 ஆண்டு முன்னாடிங்க நம்ம அலுவலகத்துக்கு வந்திருந்தோம். ஒரு ஆடி போடுனார். எதுக்கு வேணாங்க, இல்லை ஒரு போடு. இப்போ ஒரு 3 மாதம் அந்த ஆடி முடிஞ்சுது. அந்த பழகிய விதம் நமக்கு நேரம் எடுத்ததை விட அந்த பணத்தை வாங்கி பணத்தை கட்டிட்டு அனுப்பாரு. இவருக்கு செய்ய வேண்டிய வேலை கிடையாது. இன்னொரு கட்டி போக சொல்லலாம். அது ஒரு சேவையாக மக்களுக்கு தொண்டாற்ற ஒரு எண்ணத்தால செயல்படுத்த முக்கியம். அதான் சிலர் வந்து சொல்லுவாங்க, ஒருத்தர் வாழ்நாள்ல அவர் எவ்வளவு சம்பாதி எப்படி வாழ்ந்தாருன்னு தான் முக்கியம். அதே மாதிரி ரிட்டையர் ஆகும்போது எல்லாரும் முன்னாடி ரிட்டையர் வரத்துக்கு இந்த அலுவலகம் எல்லாருமே தெரியும். அதாவது ஏதாவது தவறு இல்லாம பிரச்சனை இல்லாம வாழ்நாள் முடியும் இருந்து படுத்து அது ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு அது. ஏன்னா எல்லாருமே ஏன்னா அதுல வந்து அவ்வளவு பெரிய கஷ்டங்கள்லாம் இருக்குது. கடைசியில் சஸ்பெண்ட் வரும். இன்னைக்கு சாயந்தரம் அவனுக்கு ரிட்டையர்மெண்ட் இருக்கான். அன்னைக்கு வந்து மதுரை ஒரு ஆர்டர் கொடுப்பான் உன்னை சஸ்பெண்ட். இப்படி எல்லாம் அனுபவம் இருக்கிறாங்க. அந்த கடைசி நேரம் அந்த மாதிரி சூழ்நிலை எல்லாமே இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி சிறப்பாக தான் இந்த ஊர் மட்டும் இல்லை, பக்கத்து ஊர் எல்லாருமே தெரியும். கான்பாய்னா இந்த ஊர் மட்டும் இல்ல, பக்கத்துல காட்டேரி, மேலானூர், அன்பர்க எல்லா ஊர்ல வந்து அந்த எளிமையா பழக்கூடியவர். அதாவது வந்து உத்தியோகம் நினைக்க கிடையாது, சகோதரன் நினைச்சு இந்த வேற்றுமை இல்லாத பழக்கூடிய ஒரு நல்ல உள்ள அவருக்கு. ஒரு நாள் வந்த உடனே பார்த்து இப்ப நல்லா இருக்கிறாங்க. ஒரு நாள் வந்து எதாச்சும் வந்து பாய் வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் இப்ப பார்த்தா அந்த குளுக்கோஸ் வந்து உடம்புல சர்க்கரை அளவு ஒன்னும் நல்லா இருக்கிறாங்க. பாய் நீ ரொம்ப நல்லா இருக்கலாம். ஏன்னா மக்கள் அதாவது காசு இல்லாத செய்ய அவர் செய்யறது உத்தியோகம் வந்து தனிப்பட்ட முறை, அப்படி சேவை செய்யறது சாதாரண வேலை. அது எல்லாருக்கும் வராது. அந்த மாதிரி சிறப்பாக பணியாற்ற நல்ல சிறப்பாக பணியாற்றிருந்தார். அவருக்கு இங்கே எல்லாரும் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.